ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் ரியாக்ஷன்ஸ். பள்ளியில் படித்தவர்கள் எதர்ச்சையாக சந்தித்த போது. சின்ன வயசுல எல்லாம் நம்ம இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு கொஞ்சம் கூட நம்ம யோசனை பண்ணிருக்க மாட்டோம். யாருடா அது, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா நம்ம கூட படிச்சவனா இருப்பான். நம்ம இப்படி யோசிப்போம், ஆனா அவன் சைட்ல இருந்து பார்த்தா நம்ம மூஞ்சும் பப்பாளி மூஞ்சி மாதிரி தான் தெரியும். என்ன பண்றது, ஏஜ் ஃபேக்டர், வயசான தோற்றம் வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்த மூஞ்சாது அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி யோசிச்சு நமக்குள்ளே சிரிச்சிட்டு இருப்போம். ஒன்லி 90s kids will remember this. என்னது, எஸ்டிமேட்டட் டைம் லெஃப்ட் 39 வருஷம். நான் உட்காந்து சின்ன வயசுல கணக்கு வேற போடுவாங்க. 8 வயசு நமக்கு இப்ப ஆகுது. அப்பனா நம்மளோட 47 வயசுலதான் இது டவுன்லோட் ஆகுமா? அது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வைக்கணுமா இல்ல ஆஃப் பண்ணி வைக்கலாமா அப்பன்னு வர யோசனை எல்லாம் வரும். ஓரியோ பிஸ்கெட், டைகர் பிஸ்கெட், கரெக்டா எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நல்லா தான். அந்த டைகர் பிஸ்கெட்டுக்கு நெத்தியில டைகர் மாதிரியே உள்ளதெல்லாம் போட்டு இருக்காங்க பாத்தீங்களா? எப்படிதான்டா யோசிக்கிறீங்க? இந்த படம் ஃபுல்லா கத்துனதுதான் கடுப்பா இருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் யோசனை பண்ணி மீம்ஸா போட்டு தள்ளுறீங்களா? இதெல்லாம் பாராட்டி தள்ளணும்டா. நல்லா இருக்குடா, விளம்பரத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட்டா. டைகர் பிஸ்கெட்டும் இந்த ஓரியோ பிஸ்கெட்டும். ஹெல்தி ஃபுட், வெஜிடபிள்ஸ் போட்டு ஜங்க் ஃபுட். எனக்கும் நிறைய தடவை யோசனை வந்திருக்கு. இதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரெட் பன்னு கொடுப்பாங்க. நோயாளிகளுக்கே பிரெட் எல்லாம் கொடுக்கும் போது இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பர்கரா சாப்பிட்டா மட்டும் என்ன? எனக்கும் அந்த டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனித்தனியா சாப்பிட்டா நல்லாதான், எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி கெட்டதாகும்? புரியல. Why grammar is important? 40th hubby, 40வது ஹஸ்பண்ட். ஏய், நல்லா இருக்குடா. ஏண்டா எழுதுறீங்க, நீங்களும் யோசனை பண்ண மாட்டீங்களாடா? பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்லீப். ஒரு நோட்டு புக் இதெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பா அது பார்த்தாலே தூக்கம் வந்துருது. உங்களுக்கும் அப்படிதானே இருக்கும்னா கண்டிப்பா சொல்லுங்க. பெஸ்ட் பிளேஸ் டு ஈட், பெஸ்ட் பிளேஸ் டு திங்க். அது என்னமோ உண்மைதான்டா. பெஸ்ட் பிளேஸ் டு ஈட், இந்த சோஃபா மேல உட்காந்து சாப்பிடறது கூட போர் அடிக்குது. பெட் மேல உட்காந்து சாப்பிடுறதே ஒரு சுகம் தான். பெஸ்ட் பிளேஸ் டு திங்க், அதுவும் கண்டிப்பா உண்மைதான். நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க போய் தேவையில்லாத யோசனையோட ரொம்ப தேவையான யோசனைகள் தான் அதிகமா வரும். ஆனா போயிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா அது என்ன யோசனை வந்ததுன்னே மறந்து போயிடும். ப்ளீஸ் கலர் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேனிஷ் பிளாக், செகண்ட் ஸ்வீடன் பிளாக், தேர்ட் பின்னிஷ் பிளாக். பயபுல இவனுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, பின்னிஷ்னா அவன் எக்ஸ்ட்ராவா ஒரு எண்ணு போட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவன் பினிஷ் பண்ற பிளாக போட்டு விட்டுருக்கான். பின்லாந்து பிளாக்னு போட்டா கூட கரெக்டா வரைஞ்சிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் தப்பா செட் பண்ணிட்டாங்க. தம்பி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, கரெக்டா யோசனை பண்ணி போட்டுருக்காரு. நோன்னு சொல்லிட்டு எப்படி போடலாம்? அந்த மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? அத கண்டிப்பா இல்ல. பினிஷ் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்கூல்ல. அவுட் ஆஃப் கொஸ்டின். இது கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் அநியாயம் இல்ல. பின்லாந்து தானே சொல்றாங்க. வாட் இஸ் திஸ்? The intelligent people appear to be fools. Fools pretend to be intelligent people. If you are intelligent, get out of the theater right now. Hey, if you are fool, watch the entire movie. நல்லா இருக்குடா, படம் ஓட வேணாமாடா உங்களுக்கு? இப்படி எல்லாம் போட்டா எவனா படம் பாப்பான்? பைத்தியக்காரன் தான் இந்த படத்தை பாப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கவங்க பைத்தியக்காரனா அவனுங்களே ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ண சொல்றீங்களேடா. பிளாப் தானே அந்த படம். படம் பேர் என்னது? உபேந்திரா. யார் உபேந்திரா? தெரியல. ஆந்திராவ படம் போல. யூஐயா உய்யா அதுவே தெரியல. டேய், நல்லா ஓடுண்டா படம் இப்படிலாம் போட்டா. மானவரோசம் உள்ளவனுங்களா ஓடி போயிடுவானுங்க. டேய், நம்மள பைத்தியக்காரன் இல்லடா, நம்மள இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு போயே போயிடுவானோ. புதுசா இருக்குடா, புதுசா இருக்கு. Every problem has a solution. Now, what is the solution for this? எதுக்கு தொங்குறான் கீழே? crocodile கீழே குதிச்சா அது தின்னுடும். தொங்குற இடத்துல பாம்பு கையை விடலன்னா அது கொன்னுடும். மரம் தானாவே வெயிட்ல தானாவே உடஞ்சி கண்டிப்பா செத்துருவான். அதுவும் இல்ல, கரையில குதிச்சாலும் சிங்கம் தின்னுடும். இந்த நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா. அதனால எப்போதுமே நம்ம வீடியோஸை பார்த்து சந்தோஷமா இருங்க. ஏதோ சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த பையன்,
I will not breathe until Mr. Beast comment on this video. ஓ மூக்க புடிச்சிட்டு இருக்கான். ஐயோ பண்ணிருக்கானா? கமெண்ட்ஸ் ஆர் டர்ன்ட் ஆஃபா? அட பாவி, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி எப்பரா அவரு கமெண்ட் பண்ணுவாரு உன் சேனல்ல? அடே தம்பி, உன்னை பார்த்தாலே கஷ்டமா இருக்குடா. என்னடா ஆச்சு? உன் சேனல் பேர் என்ன? ஸ்டீவன் கேமிங் டிவியா? பாவம். நியூ புரோட்டோடைப் எக்கனாமி ஏர்லைன் சீட்ஸ். எக்கனாமில சுத்தமாவே இடமே பத்தாது சில ஏர்லைன்ஸ்ல எல்லாம். இப்படி உட்காந்தா போதும், பக்கத்துல பாதி இடம் நம்ம கவர் பண்ணிடுவோம். மூளைக்கா போய் லாஸ்ட்ல உட்காருங்க பாருங்க, அவன் சிக்குவான். இல்லன்னா இந்த லாஸ்ட்ல உட்காருங்க பாருங்க, அவனோட பாதித்தோட சைட்ல வந்துடுவோம். என்னடா அது? என்னன்னே தெரியல, இது சீட்டே இல்லடா, வலிக்க ஆரம்பிச்சிடும்டா. இத மாதிரி சீட்டை வச்சுட்டு 8-7 மணி நேரம் எல்லாம் டிராவல் பண்ண முடியுமா? சைக்கிளுக்கு போடுற சீட்டு மாதிரி இருக்குடா. டே ஏன்டா அநியாயம் பண்றீங்க அப்படியே? ஷோ கடவுளே. அந்த ஆள் வேற எப்படி ஏதாவது உட்காந்துக்கிட்டு வேற ரொம்ப சந்தோஷமா வேற காமிக்கிறாரு. ஏப்பா இது மாதிரி எல்லாம் கொண்டு வராதீங்கடா. ஏப்பா உட்காந்து கஷ்டம், சைக்கிள் சீட்லயே ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அது தெரியும்ல. பார்த்தாலே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அதுல உட்காந்து போறதுன்னா நினைச்சு பார்த்தாலே என்னமோ போங்க, இதெல்லாம் வரவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.